குமிகோ அந்த பீட அவனுக்கு திருப்பி குடுத்ததும் அவனுக்கு உயிர் வந்துருது. ஆனா, அந்த குமிகோவ பார்த்து அவன் ரொம்ப பயந்துக்கிறனால, அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு 3 பிளான் போடுறான். 3வது பிளான்ல அவன் குமிகோவுக்கு மேல அப்படியே கரெக்ட்டா பறந்துட்டு நிக்கிற மாரி ஒரு சீக்வென்ஸ் வந்துருது. அவன் அப்படியே ஸ்டக் ஆகி அங்கேயே மாட்டிக்கிறான். அப்போ கரெக்ட்டா அவங்க தாத்தா கால் பண்றாங்க. ஃபோன் எடுக்க பார்க்க அந்த ஃபோன் கீழ விழுந்து குமிகோ கையில மாட்டிக்குது. அதாவது அந்த பொண்ணு கையில மாட்டிக்குது. நைன் டெயில் ஃபாக்ஸ் பொண்ணு கையில மாட்டிக்குது. அவ தெரியாம அட்டெண்ட் பண்ணிடுறா. அவங்க தாத்தா வந்து "ஏ தேவங்க எங்க?" அப்படின்னு சொல்லி அவன் பேரன் எங்கன்னு கேட்குறான். கேட்டதுக்கு "என் மேல தான் இருக்கான்" அப்படின்ற மாரி அவ சொல்லிடுறா. அவங்க தாத்தா "ச்சீ" அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். கட் பண்ணா வில்லனை காட்டுறாங்க. வில்லன் வந்து ஹீரோவோட ஆன்ட்டியோட ஃபோன் நம்பரை எப்படியோ கண்டுபிடிச்சிடுறான். கண்டுபிடிச்சி ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி ஹீரோவோட ஃபோன் நம்பரை வந்து வாங்குறான். திரும்ப கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சிக்கன் சாப்பிட்டுட்ருக்கா. அதாவது இந்த கும்மிக்கும் வந்து சிக்கன் சாப்பிட்டுட்ருக்கு. பார்த்தா ஹீரோ தான் சிக்கன் வாங்கி கொடுத்துருக்கான். இன்றைக்கி சிக்கன் தான் கிடச்சிது. பீஃப் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. நாளைக்கு உனக்கு பீஃப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உன் பீடு என்கிட்ட இருக்கிறனால நீ என்னை விட்டு போக முடியாதுன்னு சொல்கிற. ஆனால் நீ அங்கே வேறு உங்கள் வீட்லேயே இருந்துட்டு பீடு வேணுன்றப்போ வந்துக்கலாம்லன்ற மாதிரி கேட்பான். அதுக்கும் வந்து முடியாது. உன் பீடு வந்து உன்கிட்ட இருக்க வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுவா. அவனுக்கு இன்னும் பயம் போகல. சைஸாக வந்துட்டு நான் உனக்கு பெட் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் கவசம் மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுக்கிறான். உள்ளே வந்த அவன் நீ என்னை பார்த்து இன்னும் பயந்துக்கிறியா? உன் உயிரையே நான் காப்பாற்றிருக்கேன், ஆனால் நீ என்னை பார்த்து பயந்துக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பா. அவன் வந்து பயப்படல, ரொம்ப குளிருது அதான் இது போட்டிருக்கேன்னு சொல்லுவான். அப்பட்டமாக போய் சொல்கிறான். அவன் முகத்தெல்லாம் வேர்க்குது. அப்புறம் அவனே உண்மையை ஒத்துக்கிறான். சரி நான் பயந்துட்டேன் தான், அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன். நீ என்னதான் இருந்தாலும் கும்மிகோ இல்லை, திடீர்னு என்னோடய லிவரை தின்னுட்டேன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்றான். அதுக்கு அவள் ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு ஆமாம் உன் லிவரை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு நான் தூங்க போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறா. கட் பண்ணால் வில்லனை காட்டுறாங்க. வில்லன் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அந்த பிக்சர்லேருந்து இத்தனை வருஷம் கழித்து நீ வெளியில் வந்திருக்க, உன்னை திரும்பவும் நான் கொல்றதுக்கு ரெடியாக இருக்கேன்ற மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் பேசுகிறான். பக்கத்துலேயே ஒரு கத்தி இருக்குது. அது ஏதோ மந்திரம் வச்ச கத்தி மாதிரி இருக்குது. அந்த கத்தி எடுத்துக்கிட்டு வேட்டைக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் தாத்தாவை காட்டுறாங்க. தாத்தாவும் ஆன்ட்டியும் பேசிக்கிறாங்க. ஆன்ட்டி வந்துட்டு தேவங்க என்னதான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான்றத சொல்கிறாங்க தாத்தாக்கிட்ட. தாத்தா இருந்துட்டு அவனுக்கு முன்னெல்லாம் பொண்ணுங்க பழக்கம் இல்லை, இப்போ அதுவும் வந்துடுச்சு. அதனால் அவன் கிரெடிட் கார்டை கட் பண்ணு, காசு பணம் இல்லைன்னா அந்த பொண்ணு அவனை விட்டுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்ட்டியும் அவனோட கிரெடிட் கார்டு ஆக்சஸை கட் பண்ணிடுறாங்க.